இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோசுவா 4வது அதிகாரம் 14வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வார்த்தை 2 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறது. ஒன்று, யோசுவாவை ஆண்டவர் எல்லா இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, மோசேக்கு பயந்திருந்தது போல யோசுவாவுக்கும் ஜனங்கள் எல்லாரும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, மோசேயுடைய காலத்துக்கு பின்பு இந்த யோசுவா நம்ம எப்படி வழிநடத்த போகிறார்? இந்த யோசுவாவோடு உண்மையாகவே கர்த்தர் இருக்கிறாரா? இந்த யோசுவா உண்மையாகவே கர்த்தரால் நியமிக்கப்பட்ட தலைவன் தானா என்ற பல கேள்விக்குறிகள் ஜனங்கள் மத்தியிலே இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஜனங்கள் அவனை ஒரு மாதிரி கூட பார்த்திருந்திருக்கலாம். இவர் எப்படி நம்மள நடத்த போறார் அப்படின்னு கூட பார்த்திருக்கலாம். ஒரு பெரிய ஜன கூட்டத்தை நடத்த வேண்டும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிருவாங்க. இப்ப பாருங்க, கர்த்தர் யோசுவாவை சரியான வேதத்துல, சரியான நேரத்துல, சரியான அவருடைய சித்தத்தின்படியே அவர் நடத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மோசேக்கு பின்பதாக ஆண்டவர் அந்த ஜனங்களை அப்படியே கைவிடவில்லை. பாருங்க, சந்ததி சந்ததியாய் அவர்கள் மேல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் அவர் தீர்மானம் வைத்திருந்தார். ஆகவேதான் மோசேக்கு பின்பு யோசுவா என்கிற ஒரு தலைவன் உருவாக்கப்படணும். அவன் மூலமா இந்த ஜனங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதிலே ஆண்டவர் ஒரு பெரிதான திட்டம் வைத்திருந்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படியே மோசையோடு அந்த காரியங்களை முடித்து விட வேண்டும் என்று அவர் நினைக்கல. பாருங்க, அப்படி சந்ததி சந்ததியாய் அந்த காரியங்களை ஆண்டவர் பார்த்து அவர்களுக்கு எப்படி செய்யணுமோ அதை செய்கிற தெய்வமாய் காணப்பட்ட அவர்களை கைவிடல. பிரியமானவர்களே, யோசுவாவை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக தலைவராக ஏற்படுத்தி பாருங்க, ஒரு மனிதனை கர்த்தர் அழைப்பாரே, ஆனால் அந்த மனிதனை அவர் அப்படியே விடுகிற தெய்வம் அல்ல. அவர் அழைத்த அந்த அழைப்பின் நோக்கத்தை அவனுடைய வாழ்விலே அவர் நிறைவு செய்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். யோசுவாவுடைய வாழ்விலே ஆண்டவர் அதை செய்தார். பாருங்க, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று வார்த்தையை கொடுத்தார். யோர்தானிலிருந்து யோசுவாவுடைய காரியங்கள் தொடர்கிறது. பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் யோசுவாவோடு இருந்து நடத்தினார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா என்ற கேள்விக்குறியோடு ஒருவேளை நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வேன், எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவர் நமக்காக நிச்சயம் செய்வார் என்கிற நம்பிக்கையிலே பலப்படுவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். யோசுவாவுடைய வாழ்விலே செய்தார் அல்லவா, நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே செய்தார். யோசுவாவுக்கு ஒரு அழைப்பு இருந்தது. அந்த அழைப்பு மாறாததா இருந்தது. அந்த அழைப்பு உறுதியானதா இருந்தது. அந்த அழைப்பை ஆண்டவர் மிகவும், பாருங்க, அந்த அழைப்பை அவர் யோசுவாவுடைய வாழ்விலே அதை எப்படி செயல்படுத்தணும் என்கிறதுல ஆண்டவர் மிகவும் கவனம் உள்ளவராயிருந்து அவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் ஆண்டவருடைய சித்தத்தை காண்பித்து காண்பித்து அவர் நடத்தினார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. மோசேயை குறித்து எவ்வளவு ஒரு பயம் ஜனங்களுக்கு இருந்ததோ, அதே போல யோசுவாவை குறித்தும் ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது. இது அதிகாரத்தினால் வருகிற பயம் அல்ல. ஏதோ பெரிய இவ்வளவு கூட்ட ஜனங்களை நடத்தக்கூடிய ஆளுமையினால் வருகிற பயம் அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தர் யோசுவாவோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் பார்த்தபடியினாலே இவருக்குள்ள ஏதோ ஒரு அபிஷேகம், ஏதோ ஒரு வித்தியாசமான குணம் இருக்கிறது, ஏதோ ஒரு வித்தியாசமான வழிநடத்துதல் இருக்கிறது என்பதை ஜனங்கள் பார்த்தபடியினாலே யோசுவாவுக்கு பயந்திருந்தார்கள்.
அன்பான தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்வில கூட ஆண்டவர் நம்மோடு இருப்பதை, நம்மோடு இருக்கிற ஜனங்கள் பார்க்கணும் பிரியமானவர்களே. அவருடைய அபிஷேகம், அவருடைய ஆவியின் அபிஷேகம் நம்மோடு இருப்பதை, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கணும். இவங்களோடு ஏதோ ஒரு ஆண்டவர் இருந்து கிரியை செய்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். பாருங்க, யோசுவாவுடைய வாழ்வில் அதை ஜனங்கள் அறிந்தார்கள். ஆகவே யாரும் அவனுக்கு விரோதமா எழும்பல, எல்லாரும் அவருக்கு பயந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோசுவா பாருங்க, யோசுவா 3:7 நேற்றைக்கு பார்த்தோம். உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். யோர்தான் நதியின் மூலமாய் ஆண்டவர் அவனுடைய வாழ்விலே ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார். எல்லா ஜனங்களுடைய கண்களும் பார்க்கும்படியா ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். யோசுவா 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். ஆண்டவர் அப்படியே விடல யோசுவாவை. பாருங்க, பின்தொடர்ந்து யோசுவாவை பிடித்து கொண்டு, அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு, உன்னை நான் அழைத்திருக்கிறேன், அந்த அழைப்பு மாறாதது, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவரை பிடித்து கொண்டு நடத்தினார். பிரியமானவர்கள், இதற்கு காரணம் என்ன தெரியுமா? யோசுவா ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து முழுமையாய் அவருடைய பாதத்திலே தன்னை சமர்ப்பணம் செய்கிற ஒரு தெய்வ மனிதனாயிருந்தார். தன்னுடைய சுய பலத்தையோ தன்னுடைய சுய ஞானத்தையோ அவர் சார்ந்திருக்கவில்லை. ஆண்டவரை சார்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையா யோசுவா இருந்தார். பிரியமானவர்களே, 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? பிரியமானவர்களே, யோசுவா அடங்கி இருந்தா மோசையுடைய காலம் வரைக்கும் மோசைக்கு கீழ்ப்படிந்து மோசை சொன்ன அத்தனை காரியங்களையும் செய்கிறவராய், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு வாலிபராய் யோசுவா இருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, என் கர்த்தர் என்னை ஒரு நாளிலே உயர்த்துவா என்கிற ஒரு நம்பிக்கை யோசுவாவுக்கு இருந்தது. பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. மோசையுடைய காலத்துக்கு பின்பு எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் அங்கே இருந்திருப்பாரு. ஆனால் கர்த்தர் தெரிந்தெடுத்த பாத்திரம் யார் என்றால் யோசுவா. கர்த்தர் யோசுவாவை தெரிந்தெடுத்து யோசுவாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். யார் யாரெல்லாம் ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறார்களோ, ஏன்னா ஆண்டவர் என்னை உயர்த்துவா, என்னை அவர் நடத்துகிற பாதைகள் எல்லாம் அந்த பாதைகள் எல்லாம் நான் உயர்த்தப்படுகிறதற்கான அறிகுறிகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே எப்படி யோசுவா உயர்த்தப்பட்டாரோ அதே போல நமக்கும் ஆண்டவர் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாளிலே அவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். யோசுவாவை உயர்த்தி மேன்மைப்படுத்தினவர், எல்லா ஜனங்களுடைய கண்களும் பார்க்கும்படியாய் மேன்மைப்படுத்தினவர் இந்த காலை வேளையிலே நம்மையும் உயர்த்தி நம்மையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகவும் மேன்மைப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த நாள் முழுவதும் ஓடுவோம். யோசுவாவை மேன்மைப்படுத்தினீரப்பா, நீர் என்னை அழைத்தது உண்மையானால் என்னையும் மேன்மைப்படுத்தும் என்று அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்த அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.